நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த நாளில் கூட உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல கிருபைக்காகவும், இன்னும் இந்த நேரத்திலும் கூட தேவ அன்பின் நற்செய்தி ஊழியத்தின் மூலமாக ஜோசுவா டிவி நேயர்கள் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 26 அதிகாரம் 12வது வசனம். பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, 100 மடங்கு பலன் ஆண்டவர் ஆசீர்வதித்தால் தான் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். சரி, பார்த்தோம் என்றால் அந்த சூழ்நிலை என்ன என்று பார்த்தால், அதே ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். பாருங்க, ஏற்கனவே ஒரு பஞ்சம், அதற்கு பின்னால் ஒரு பஞ்சம்னா பஞ்சத்தில் ஒரு பஞ்சம். பஞ்சத்தின் நாட்களில் ஆபிரகாம் ஈசாக்கு விதை விதைத்தான். அங்கே பார்க்கிறோம் 100 மடங்கு பலன் ஆண்டவர் கொடுத்தார் ஆசீர்வதித்ததினால. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்மறையான சூழ்நிலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யாரால் என்னை இந்த காரியத்தில், இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு நீங்கள் ஒரு வேளை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களையும் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் யார் இந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, உண்மையிலேயே அவருடைய வார்த்தை உங்களுக்கு உங்களுக்கு அந்த வார்த்தை பலிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. சரி, பாருங்க, நாம் அவற்றை சுதந்தரித்து கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்வது? பார்த்தீங்கன்னா, ஈசாக்குடைய காரியத்தில் அவர் எப்படியாக இருந்தார், அவர் எப்படியாக இருக்கும் பொழுது இருக்கும்படியே இருந்ததினால இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்தது. நாமும் அப்படியாக வாழ அபியாசப்படும் பொழுது நாமும் அந்த 100 மடங்கை ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும், பலனை. ஏனென்றால் நம் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அதனால தான் வேதாகமத்தில் ஒவ்வொருவரையும் குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சரி, பார்க்கிறோம். பாருங்க, ஈசாக்கு காலத்தில் அந்த பஞ்சம் இருந்தது என்று பார்த்தோம். அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அமலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பாருங்களேன் என்ன நடக்கிறதுனா, அதே இதில் 2வது வசனம் பார்த்தோமானால், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்கிறார். அவன் ஒருவேளை தன் பஞ்சம், அதனால் அவனிடத்திலும் கால்நடைகள் இன்னும் வேலையாட்கள்லாம் இருந்தாங்க. அதனால்
இந்த பகுதியில் நம்ம இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை விட நாம் என்ன செய்யலாம்? ஒருவேளை எகிப்து அங்கே பசுமையாக இருக்கிறதே, நாம் போனால் அங்கே எல்லா காரியத்துக்கும் அனுகூலமாக இருக்குமே என்று சொல்லி அவர் ஒருவேளை அந்த காரியத்தில் எகிப்துக்கு போகலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தரிசனமாகிய ஆண்டவர் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று சொல்கிறார். இன்னும் 3வது வருஷம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். பாருங்க, நாம இருந்தால் என்ன செய்வோம்? வசனத்தை நினைப்போமா? வாக்குத்தத்தத்தை நினைப்போமா? நமக்கு எங்கே சௌகரியமாக இருக்கிறதோ நாம் அங்கே தான் செல்ல நினைப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நாம் இந்த சூழ்நிலையிலும் இந்த இடத்துல இருந்து நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் என்று தான் நினைப்போம். ஆனால் ஈசாக்கு என்ன செய்கிறார் பாருங்க, 6வது வசனத்தில் பார்க்கிறோம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையில் அவனுக்கு முதலாவது விசுவாசம் இருந்தது. ஏன்னா அதான் விசுவாசம் முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். அதான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசில் வராத யாவும் பாவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மேலே நம்பிக்கை, விசுவாசம் கண்டிப்பாக அவசியம். சரி, பார்க்கிறோம் அவருக்கு ஈசாக்குக்கு அந்த விசுவாசம் எங்கே இருந்து வந்தது? இந்த சூழ்நிலையிலும் அவர் இங்கேயே குடியிருக்க வேண்டும் என்று நினைத்தாரே, அந்த விசுவாசம் எங்கே இருந்து அவருக்கு வந்திருக்க வேண்டும்? பொதுவாக பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பேரண்ட்ஸ் தான் ஹீரோங்க. பேரண்ட்ஸை தான் ஹீரோவாக பார்ப்பாங்க. இன்னும் பார்த்தோமானால் உண்மையிலேயே அவங்க தான் ரோல் மாடல் அவங்களுக்கு. ஏன்னா பிள்ளைகள் நம்ம பேசுவதை மறந்து விடுவாங்க, ஆனால் நம்ம செய்கின்ற காரியங்களை அவங்க மறக்கவே மாட்டாங்க. சரி, ஈசாக்குக்கு என்ன நடந்தது என்று நாம் பார்த்தோமானால், ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரே என்ன செய்யணும்? நீ உன் புத்திரனும் உன் ஏக சுதனுமாகிய உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ எனக்கு பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்கின்ற காரியத்தை நாம் பார்த்தோமானால், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் பார்த்தோமானால், அங்கே என்ன செய்கிறார் ஆண்டவர்? அந்த கழுதையில் மேலே கட்டைகளை எல்லாம் எடுத்து கொண்டு என்ன செய்கிறார்? அங்கே வேலைக்காரர்களையும் கூட்டி கொண்டு செல்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் தம் வேலைக்காரரை நோக்கி சொல்கிறாரு, நீங்கள் இந்த கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்று சொல்கிறார். அவங்களுக்கு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு போகிறாங்க. போகும்பொழுது அவள் என்ன செய்கிறார்? ஈசாக்கு தகப்பனை நோக்கி, ஆபிரகாம் ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். கேட்ட உடனே அதுக்கு ஆபிரகாம் சொல்கிற பதில் என்னன்னா, என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார். பாருங்க, அது எல்லாம் அவற்றை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே போன உடனே என்ன நடக்கிறது? அங்கே எல்லாம் பலிபீடத்தை தயார் பண்ணி கட்டைகளை எல்லாம் அடுக்கி வைத்துவிட்டு தன் ஒரே மகனை கை கால்கள் கட்டப்பட்டவனாக தூக்கி அந்த பலிபீடத்தில் வைக்கிறார். வைத்துவிட்டு வைக்கும் பொழுதே அவன் நினைத்திருப்பார், ஈசாக்கு அப்பா என்ன சொன்னார், இப்படி சொன்னார், ஆனால் அப்பா செய்கின்ற காரியம் என்ன யோசனை பண்ணி இருப்பார்.
இப்படி செய்கிறாரே, அங்கே சொன்னது வேற, இங்கே இப்படி செய்கிறாரே என்று சொல்லி அங்கே அவங்ககிட்ட நாங்கள் திரும்பி வருவோம்னு சொல்லி சென்றாரே, ஆனால் இப்படி செய்கிறாரே என்று சொல்லி அங்கே என்ன நடந்தது? அவர் உடனே என்ன சொல்கிறாரு? வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்து ஓங்குகிறார். உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் சொல்கிறாரு, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஆண்டவர் அப்படி சொன்னதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். யார்? ஈசாக்கு பலிபீடத்தில் கட்டி வைக்கப்பட்ட நிலைமையில். உடனே அவர் செய்கின்ற காரியம் என்னன்னா பாருங்க, அடுத்து என்ன நடக்கிறது பாருங்க. 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னதாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பாருங்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஈசாக்கு. அவர் அப்பா சொன்னதை போல் அங்கே நடக்கிறது. திரும்பி வருவோன்னு சொன்னதை போல திரும்பி போக போகிறாங்க. தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். அதே போல் அங்கே ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்தது. ஆட்டுக்கடா கொம்பு சிக்கி கொண்டு இருப்பதை பார்த்து அந்த இடத்துல அவருக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்துவதை அவன் கண்ணால் பார்க்கிறான். பார்த்தவன் நினைத்திருப்பான், தகப்பன் சொன்னதை போலவே தகப்பனோடு ஆண்டவர் இருக்கிறாரே, அவர் சொன்னதை போலவே நடக்கிறது. ஆனாலோ நம்மை கொல்லும்படியாக, நம்மை பலி கொடுக்கும்படியாக செய்தார். ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒப்பு கொடுக்காமல் அப்பா சொன்னதை போலவே நடக்கிறதே என்று சொல்லி அவைகளை பார்த்தவன் தான். அப்படியாக அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம் வந்தது. நம் பிள்ளைகளுக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான காரியத்தில் செயல்படுவது அவசியம். ஏன்னா கடைசி காலம் விசுவாசம் கண்டிப்பாக அவசியம். இருந்தால் தான் நம்ம பிள்ளைகள் சரியான பாதையில் நடந்து செல்வாங்க. முதலாவது விசுவாசம். ரெண்டாவதாக அதான் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு வசனத்தை சொல்ல வரும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. நம் விசுவாசம் நம்முடைய ஞானத்தினாலோ அறிவினாலே அல்லையா, தேவ பலத்தில் நம்ம நிற்கும்படிக்கு நம் விசுவாசம் அமைய வேண்டும். அதைத்தான் தேவனும் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அடுத்ததாக 2வது காரியம் நாம் அந்த 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ ஒன்று நடக்கிறது. என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ தேசத்திலே குடியிருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அங்கே பாருங்க, அவர் 100 மடங்கு பலன் கிடைக்கும்படியாக ஆசீர்வதித்ததினால நம்ம 13ஆம் வசனத்தில் 26-13 பார்க்கிறோம். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொள்கிறாங்க. பொறாமை கொண்டு என்ன செய்கிறாங்க பாருங்க, அமலேக்கு ஈசாக்கின் இடத்துல வந்து நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கவும் மிகவும் பலவத்தவனானாய் என்றார் சொல்கிறான். பாருங்க, 2வது காரியம் பாருங்க, அவன் என்ன சொல்கிறாரு? ராஜா வந்து நீ என்ன செய்ய, இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்து போய்விடு என்று சொல்கிறாரு. பொறாமை கொண்டு சொல்கிறாரு. அதனால் நிச்சயமாக இங்கே இருக்க அனுமதிக்கவே மாட்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை, நீ இங்கே இருக்க வேண்டும், நீ இங்கே வாசம் பண்ண வேண்டும்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா, இந்த ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா? அவருடைய உண்மையிலே சூழ்நிலையை பார்க்கும் பொழுது என்ன செய்வது என்கின்ற சூழ்நிலை. ராஜா விடமாட்டார். ஆனால் இங்கோ ஆண்டவர் நம் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 17வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் வார்த்தைக்கு அவர் 2வது காரியம் கீழ்ப்படிந்தார். இந்த இடத்த விட்டு தானே போக சொல்கிறீங்க, இந்த இடம் இல்லைனாலும் சரி, இதே ஊரில் பள்ளத்தாக்கு இருக்கிறது. பள்ளத்தாக்கு என்ன கிடங்கும் மேடுமா இருக்கும், ஆடு மாடுகள் வேலைக்காரங்க எல்லாம் அதிகம். அந்த பள்ளத்தாக்கில் போய் அங்கே குடியிருப்பது என்றால் சாதாரண காரியம் அல்ல, கஷ்டமான காரியம். ஏன்னா அங்கெல்லாம் ஆடு மாடுகள் செல்லும் பொழுது என்ன நேரிடும் என்று சொல்ல முடியாது, தகுந்த பாதுகாப்பு கிடையாது. அந்த சூழ்நிலையும் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு மாத்திரமே நான் கீழ்ப்படிவேன் என்று அவர் அந்த பள்ளத்தாக்கில் போய் குடியிருக்கிறார். 2வது கீழ்ப்படிதல் அவசியம். ஏன்னா பள்ளியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்படியாக கீழ்ப்படிந்து என்ன செய்கிறார், அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறார். அங்கே தண்ணீர் தேவை, பஞ்சத்தின் பஞ்சம், ஆடு மாடுகள் எல்லாம் பெருகி மிகுந்து இருக்கின்றன, வேலைக்காரர்கள்லாம் மிகுதியாக இருக்கிறாங்க, தண்ணீர் அவசியம். பாருங்க அங்கே என்ன நடக்கிறது என்றால், ஈசாக்கு 19வது வசனத்தை, ஈசாக்கின் வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அந்த பஞ்சத்தின் நாட்கள்லையும் இவங்க துறவை வெட்டுறாங்க, அங்கே தண்ணீர் வருகிறது. எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் பாருங்க. ஆனால் அங்கே என்ன நடக்கிறது பாருங்க. கேரார் மேய்ப்பர் அந்த தண்ணீர் அண்டைக்கு வந்து தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடன் வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் வாக்குவாதம் அவர்கள் பண்ணினதுனால சரி பரவாயில்லை, நான் 21 வசனம் பார்க்கிறோம், வேறொரு திறவை விட்டு பெயர்ந்து போய் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு திறவை வெட்டினார். பாருங்க, தண்ணி வந்த உடனே எங்களுடைய வாதம் பண்ணாங்க, வேறொரு திறவை பற்றினார். அங்கேயும் வந்து என்ன செய்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. 2வது இடத்துலையும் வந்து வாக்குவாதம் நடக்கிறது. 3வது பாருங்க 22வது வசனம், வேறொரு திறவை வெட்டினார், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபாத் என்று பெயரிட்டார். ரெகோபோத் என்று பெயரிடுகிறார். ஆண்டவர் நமக்கு தந்த இடம். 3வது காரியம், அவரிடத்தில் காணப்பட்ட காரியம் பாருங்க, தாழ்மையுடன் கூடிய பொறுமை. அது எளிதாக வந்து விடாது. நான் தாழ்த்துவோம், நான் ஒன்றுக்கு ஆகாதவன், நான் புழு என்று சொல்லி கூட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனால் சூழ்நிலை வரும்பொழுது தான் நம்முடைய பெருமை வெளிப்படும். குறைத்து லேசாக பேசிவிட்டாலே உடனே நம் வாயில் வந்துவிடும், நான் யார் தெரியுமா. தாழ்மை அவசியம். தாழ்மையோடு கூடிய பொறுமை ஈசாக்கின் இடத்தில் 3வதாக காணப்பட்டது. அதான் பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவனுக்கோ நான் கிருபை அளிக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை வேண்டாம், தாழ்மையை ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். சரி பாருங்க, அடுத்து என்ன நடக்கிறது என்றால், அப்படியாக ஆண்டவர் இது நாம் தேசத்தில் பல்கி பெறும்படி கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கினார் என்று சொன்ன உடனே அவர் செய்த முதல் காரியம் என்னவென்றால்,
பாருங்கள், 4வதாக அதில் 25வது வசனத்தில், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் என்று பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது அந்த இடத்துல தான் அப்படின்னு தெரிந்து கொண்ட உடனே முதலாவது அவன் செய்தது ஆண்டவருக்கு பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் அவர் தங்குவதற்கே ஒரு கூடாரத்தை போடுகிறார். தேவனுக்கு 4வது தேவனுக்கு முதலிடம். பாருங்க, அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறாருங்க. அடுத்ததாக நடக்கின்ற காரியம் பார்த்தீங்கன்னா பாருங்க, 26 நாம் பார்க்கிறோம். அங்கே யார் வர்றாங்க? அந்த ராஜா துரத்தினாரோ, பெலிஸ்தீன் ராஜா அமலேக்கு வந்து, அமலேக்கும் அவன் சிநேகிதனான அகுசாத்தும் சேனாதிபதியாக பீகோலும் கேராரியிலிருந்து அவனிடத்தில் வந்தாங்க. வந்து என்ன சொல்கிறாங்க? ஏன் என்னிடத்தில் வந்தீர்? உடனே ஈசாக்கு சொல்கிறாரு, ஏன் ஏண்ட வந்தீங்க? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்று சொல்கிறான். உடனே அவங்க சொல்கின்ற காரியத்தை பாருங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். இது யார் சொல்றது? யார் துரத்தி விட்டார்களோ, யார் எதிராக செயல்பட்டார்களோ அந்த ராஜா வந்து சொல்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். பாருங்க, இன்னும் பார்க்கிறோம், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். காரணம் என்ன? நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்கிறார்கள். இன்னும் உங்களோடு உடன்படிக்கை நாங்கள் பிறப்பித்து கொள்ள வேண்டும். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. காரணம் என்ன? இவருடைய தேவன் பெரியவர், எதையும் வாய்க்க செய்கிறவர். அதனால் இவர்களை பகைத்தால் இவர் தேவன் நிச்சயமாக நம்மை தண்டித்து விடுவார் என்று அவர்களுக்குள்ளாக பயம் வந்தது. ஆகவேதான் அவர்களுக்குள் நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். காரணம், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். பாருங்க, 3வது காரியம் அவரிடத்தில். அடுத்ததாக 5வதாக அவரிடத்தில் சாட்சியான ஒரு வாழ்க்கையை நாம் காண்கிறோம். யார் யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. நம் தேவன் பெரியவர். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டதே இல்லை, வெட்கப்படுத்தவும் விடமாட்டார். அவரிடத்தில் ஒரு சாட்சியான வாழ்க்கை காணப்பட்டது. அதுதாங்க உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. எப்படி வாழ்வது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஈசாக்கை போல நாமும் வாழும் பொழுது அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது பார்த்தோம், அவரிடத்துல விசுவாசம் காணப்பட்டது. 2வது கீழ்ப்படிதல் காணப்பட்டது. 3வதான காரியம் அவரிடத்துல மனத்தாழ்மை காணப்பட்டது, பொறுமை. 4வது காரியம் நம்ம பார்த்தோம், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். 5வதாக சாட்சியான வாழ்க்கை. நமக்கும் இப்படி வாழ்வோமானால் நம்மையும் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஈசாக்கு விதை விதைத்தான்,
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் 100 மடங்கு பலன் கிடைக்க பெற்றான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டோம் என்று சொல்லி யாக்கோபு கேட்டதை போல நாங்களும் கேட்டு நிற்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆசீர்வாதம் தான் வேணும். பஞ்சத்தின் பஞ்சம் காலத்திலும் ஆண்டவரே ஈசாக்கை நீங்க ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே அவனிடத்துல உம்மிடத்துல விசுவாசம் இருந்தது. ஆண்டவரே அவிசுவாசிகளாகி எங்களுக்கும் விசுவாசத்தை தாங்க இயேசப்பா. உம்மை பற்றும் விசுவாசத்தில் நாங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடையத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு உம்மிடத்துல ஆண்டவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற கிருபைகளை தாங்க. வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அது உடனே முடியாத காரியம்தான். ஆனாலும் கூட நம்ம முழுமையாக அப்பியாசப்படும் பொழுது, முயற்சி எடுக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பார்க்கிறோம். 3வது காரியம், அவருக்கு தாழ்மையோடு கூடிய பொறுமை காணப்பட்டது. தாழ்மை அவசியம். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தாழ்மையை தாங்க. ஆண்டவரே யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே தாழ்மையை கொடுங்க. ஆண்டவரே மேன்மைக்கு முன்னாதது தாழ்மை என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி உம்முடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கத்தக்க கிருபைகளை தாங்க. ஆண்டவரே 4வதான காரியம், ஆண்டவரே தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். ஆண்டவரே எந்த விஷயத்திலும் அவர் அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஆண்டவரே நாங்களும் உமக்கு முன்னுரிமை கொடுப்பது, உமக்கு முதலிடம் கொடுப்பது. ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாங்க. ஈசாக்குக்கு காணப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே ஆண்டவரே 5வதாக சாட்சியான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே எதிரானவர்கள் வந்து சொன்னாங்க, நீர் ஆண்டவர் உம்மோடே கூட இருக்கிறார், நாங்கள் அதை கண்டோம் என்று சொன்னாங்க. ஆண்டவரே நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொன்னாங்க. ஆண்டவரே அதனால் எங்களுக்குள்ள ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும் நமக்குள் என்று சொல்லி பயந்து வந்து நின்றார்களே. ஆண்டவரே ஈசாக்கை போல் இந்த 5 காரியத்திலும் எங்களை நடத்துங்க. ஆண்டவரே குறைவுகளை எல்லாம் மாற்றுகிற தேவன் நீங்க. ஆண்டவரே குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, ஒத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே ஆனால் என் தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். ஆண்டவரே எங்களுக்காக மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினீரே, அந்த தாழ்மையை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே ஏசப்பா அதற்காகத்தான கல்வாரி சிலுவைக்கு சென்றீங்க. ஆண்டவரே நாங்களும் ஆசீர்வாதமாக, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தமே. ஆண்டவரே பொல்லாதவர்கள் நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவாகி நீங்கள் வேண்டிக் கொண்டவர்களை நன்மைகளாக தருவது அதிக நிச்சயம் என்று உடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே உடைய வார்த்தையின் படியே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பெற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து இந்த வார்த்தைகளோடு பேசியதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி. உம்முடைய தேவ அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் படியே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வைப்பதற்காய் இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஆண்டவரே தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். அதற்காய் ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்ததற்காக இயேசுவின் நாமத்தாலே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.